புரட்சி தமிழரின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தின் தொடர்ச்சியாக சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் ரஜல்நாயக்கன்பட்டியில் நடைபெறும் மாபெரும் எழுச்சி பொதுக்கூட்டத்துக்கு வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், புரட்சி தமிழருக்கு உற்சாக வரவேற்பானது அங்கு அளிக்கப்பட்டு வருது. கூடுதல் விவரங்கள் நீங்க பதிவு பண்ணலாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற புரட்சி தமிழருடைய எழுச்சி பயணத்துடைய தொடர்ச்சியாக சேலம் புறநகர் மாவட்டம் வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே இருக்கக்கூடிய ரஜல்நாயக்கன்பட்டி பகுதியிலே நடைபெற்று வரக்கூடிய பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு சாலை மார்க்கமாக தற்போது மேடைக்கு அருகே வந்து கொண்டிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு பூக்களை தூவி உற்சாகமான வரவேற்பு அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு தங்களுடைய ஆர்ப்பரிக்கும் வெள்ளத்திலே இரட்டையை காட்டி புரட்சி தலைவர் பொதுச் செயலாளர் வாழ்க என்ற உற்சாக முழக்கங்களோடு அவர்கள் வரவேற்று வருகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்திருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் திருச்சி உரை ஆற்றப் போகிறார்கள். குறிப்பாக எழுச்சி பண்ணக்கூடிய தொடர்ச்சியாக தற்போது இங்கே திறந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்திலே 181வது சட்டமன்ற தொகுதியாக தற்போது வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எழுச்சூரை ஆற்றுவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை குழுந்த விதமாக மக்கள் வெள்ளத்திலே ஆர்ப்பரித்துக் கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி மக்களுக்காக பணியாற்றக்கூடிய மக்களுக்காக இயங்கி வரக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மக்கள் இயக்கம் அரியணையில ஏற வேண்டும் என்று அந்த உற்சாக வரவேற்பை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலையில அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் தெய்வம் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். திரண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை பார்த்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி இரட்டை இலையை காட்டி கையெழுத்திட்டிருக்கிறார். தொண்டர்கள் தங்களுடைய உற்சாக வரவேற்பு இரட்டை கையில ஏந்தி உற்சாகமாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிறுவன தலைவர் பாரத ரத்னா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி இளைஞர்கள் அம்மா ஆகியோருடைய திருவுட படங்களுக்கு மேடையிலே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய படங்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தற்போது மலர் தூவி மரியாதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்கள் வெள்ளத்திலே இந்த வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். வீரபாண்டி சட்டமன்ற தொகுதி சேலம் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோ ஏற்பாட்டிலே பிரம்மாண்டமான பொதுக்கூட்டமாக ஆர்ப்பரிக்கும் மக்கள் வெள்ளத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி எழுச்சி உரையாற்ற வருகிறார்கள். மேடையிலே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா ஆகியோருடைய திருவுருவ படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செய்திருக்கிறார்கள். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாமக்கல் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் தங்கமணி, அதே போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏ, அதே போல பிரதோஷா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏற்காடு சட்டமன்ற உறுப்பினர் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மேடையில் இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற புரட்சி தமிழுடைய இந்த எழுச்சி பயணம் 181வது தொகுதியான வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு மக்கள் வெள்ளத்திலே ஆர்வரிக்கும் மக்கள் வெள்ளத்திலே குதிரை கொண்டிருக்கிறது. மேடைக்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருக்கு மாவட்ட கழகம் சார்பிலே பிரம்மாண்டமான ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டு அதிமுக பொதுச் செயலாளரை பூங்கொத்துக்கள் கொடுத்து நிர்வாகிகள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எழுச்சி பயணத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் 181 சட்டமன்ற தொகுதியிலே பல கோடி மக்களை நேரிலே சந்தித்து ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றி திமுக அரசுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகள், தேர்தல் வாக்குறுதியை மோசடி செய்தது, மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள், ஊழல்கள்,
சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமை என பல்வேறு விஷயங்களை தோலுரித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நிகழ்ச்சியானது தொடங்கியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி ஆற்றுவதற்காக இங்கே மேடையில வருகின்ற அந்த காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுச்சியுரை ஆற்றுவதற்காக மேடையிலே நாம் பார்க்கிறோம். மேடையிலே ஏராளமான குழுமி இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள், அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஏராளமான கழக குறிப்பாக ஏராளமானோர் இங்கே புரிந்திருக்கிறார்கள். அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கு மத்தியில் தற்போது இந்த மாபெரும் பிரம்மாண்டமான எழுச்சி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் பேசியிருக்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியிலே அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் எழுச்சி உரை ஆற்றியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் நேரலையிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சேலம் நெடுஞ்சாலைகளிலிருந்து சாலை மார்க்கமாக வருகிற போது சாலையுடைய 2 மரங்களும் பல்லாயிரக்கணக்கான திரண்டு உற்சாகமான வரவேற்பை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு வழங்கியிருக்கிறார்கள். இங்கு குவிந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் மனங்களை தூக்கி உற்சாகமான வரவேற்பு. வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியை இன்றைக்கு குழு இடமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி எழுச்சி உரை ஆற்றப் போகிறார். அந்த நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. பல்வேறு நிர்வாகிகள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் இந்த பொதுக்கூட்டத்திலே பேசவிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் ஏற்கனவே 180 சட்டமன்ற தொகுதிகளே மக்களை காப்போம், தமிழகத்தை நீப்போம் என்கிற இந்த எழுச்சி பயணமானது நிறைவேற்றிருக்கிறது. 181வது சட்டமன்ற தொகுதியாக தற்போது இந்த எழுச்சி பயணம் தொடங்கியிருக்கிறது. இந்த எழுச்சி பயணத்திலே அதிமுக பொதுச் செயலாளர் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசு தேர்தல் வாக்குறுதிகளாக 525 வாக்குறுதிகளை அளித்தெடுத்து ஏமாற்றியதையும், அதே போன்று மக்களுக்கு இழைத்திருக்கக்கூடிய அநீதிகளையும், அதே போன்று சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள், போதைப் பொருள், பாலியல் வன்கொடுமை என அனைத்தையுமே இன்றைக்கு சீர்கட்டு சந்தித்திருத்துக் கொண்டிருக்கிறது. இந்த பொதுக்கூட்டம் தொடங்கியிருக்கிறது. அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேடையிலே அதிமுக பொதுச் செயலாளரை பார்த்து கலைஞர்கள் உற்சாகமாக பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மாபெரும் இயக்கம் மக்களுக்காக 2.5 கோடி தொண்டர்களை கொண்டு நிறுவன தலைவர் எம்ஜிஆர், அம்மான் ஆகியோரை தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடிக்கு பழனிசாமி தமிழகம் முழுவதும் சூறாவளி கூட பிரச்சார மேற்கொண்டு வருகிறார்கள். மக்களை சந்தித்து ஒவ்வொரு பகுதியில் நெசவாளர்கள், மீனவர்கள், அதே போல் அடிக்கடி மக்களை சந்தித்து தற்போது நிகழ்ச்சி தொடங்கியிருக்கிறது. அதை பார்க்கலாம்.